இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் இவ அம்மா ஒரு டபுள் ஏஜென்ட் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசினாங்க. அவங்களாலதான் எங்க குடும்ப மானமே போச்சு. ரித்திகா, இன்னொரு தடவை என் அம்மாவை பத்தி இந்த மாதிரி எல்லாம் பேசாத. என்னடி உண்மைய சொன்னா உனக்கு வலிக்குதோ? உங்க அம்மா ஒரு கொலைகாரின்னு ஊருக்கே தெரியும். நீ ஒருத்திதான் அப்படிலாம் இல்லன்னு கதை விட்டுட்டு இருக்க. நான் சொல்றதுதான் உண்மை. என் அம்மாவை பத்தி எனக்கு தெரியும். சத்தியமா அவங்க எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்க. அத ஒரு நாள் நான் எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ. ஆனா ஏன் வீட்டுக்குள்ள இந்த கொலைகாரியோட போட்டோ இருக்கிறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. ரித்திகா, ரித்திகா வேண்டாம், சொன்னா கேளு. ரித்திகா, ரித்திகா பெரிய தப்பு பண்ற. குடு ரித்திகா. ரித்திகா வேண்டாம். ரித்திகா போடு, ரித்திகா போடு. என்ன பண்ணிட்டு இருக்க? குடு ரித்திகா. ரித்திகா ஏன் இப்படி பண்ற? போட்டோ அவகிட்ட கொடு. குடு ரித்திகா. ரித்திகா விடு. ரித்திகா, ரித்திகா. அம்மா, வாங்க மேடம், எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். இந்த வீட்ல என்ன நடக்குது இந்திரா? என்ன இதெல்லாம்? இந்த போட்டோவை இப்ப யாரு வெளியே தூக்கி போட்டது? நான் தான் தூக்கி போட்டேன். ஏன் இந்த போட்டோவை வெளியில தூக்கி போட்ட? இந்த கொலைகாரியோட போட்டோ இந்த வீட்ல இருக்க கூடாது. அதனாலதான் வெளியே தூக்கி போட்டேன். உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் அர்ச்சனாவை பத்தி ஏன் கிட்டே நீ தப்பா பேசுவ? இந்த பார், இன்னொரு தடவை நீ அவளை பத்தி தப்பா பேசுன உன்னை தொலைச்சிருவேன். ஜாக்கிரதை. அயலி, நான் இங்க வரும்போது நீ அம்மான்னு கத்துனியே, அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு நீதான் அர்ச்சனாவோட பொண்ணுன்னு. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. அர்ச்சனாவும் நானும் வேற வேற இல்ல. இனிமே உனக்கு அம்மா ஸ்தானத்துல நான் இருக்கேன். சரிங்க மேடம், நீங்க முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க. அழாதம்மா, வா வா உள்ள போல வாங்க. ஐலி, நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருக்காத. எல்லாமே சரியாயிடும். வந்தவங்க என் அம்மாவை பத்தி எவ்வளவு நல்லபடியா சொல்லிட்டு போறாங்க. ஆனா எப்போ என் சித்தியும் ரித்திகாவும் அத நம்புவாங்களோ இல்லையோ தெரியல. சாதாரணமா இருக்கிறவங்க கண்டிப்பா உண்மையை ஏத்துப்பாங்க. ஆனா புடிவாதக்காரங்க எப்படி ஏத்துப்பாங்க? அவங்க எப்பவுமே தான் புடிச்ச புடியிலேயே தான் இருப்பாங்க. நீ அவங்கள நினைச்செல்லாம் கவலைப்படாத ஐலி. நம்ம சீக்கிரமா உன் அம்மா மேல எந்த தப்புமே இல்லைன்னு எல்லாருக்கும் நிரூபிப்போம். ஐலி, சித்தி,
என்ன தைரியம் உனக்கு இருந்தா இவளோட போட்டோவை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருப்ப? என்ன கேக்குறதுக்கு ஆள் இல்லாம ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கியா? இதுக்கப்புறமும் நீ இந்த வீட்ல இருக்கிறது சரியா இருக்காது. போடி வெளியே. ஏய், வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றேன்ல. போடி. ஆட போடி ஜமுனா. போடி. போடி வெளியே சித்தி, போ. என்ன பண்றீங்க? சித்தி சொன்னா கேளுங்க சித்தி. அத்தை, சித்தி விடுங்க சித்தி, விடுங்க. அத்தை, சித்தி சொன்னா கேளுங்க. சித்தி விடுங்க சித்தி. சித்தி ஜமுனா நிறுத்துங்க. ஹலோ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? யார் வீட்டுக்குள்ள வந்து யார வெளியில போக சொல்றீங்க? இவ அம்மாவுக்கு திதி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணதும் நான் தான். நீங்க எப்படி இவ மேல கை வைக்கலாம்? உங்களுக்கு அதுக்கான எந்த ரைட்ஸும் கிடையாது. ஓ, அப்ப இவளால என் வாழ்க்கை கெட்டு போகுதுன்னு நான் சொல்றேன், எங்க அம்மாவும் சொல்றாங்க. அது உங்களுக்கு பெருசா தெரியல. இப்ப இவ கையை எங்க அம்மா புடிச்சது மட்டும் உங்களுக்கு பெருசா தெரியுதா? இத பாரு ரித்திகா, இதுதான் சமயம்னு நீ உன் இஷ்டத்துக்கெல்லாம் பேசிட்டு இருக்காத. இந்திரா, நீ என்ன பேசிட்டு இருக்க? அப்போ விருந்தாளிக்கு இந்த வீட்ல இருக்கிற மரியாதை கூட என் மருமகளுக்கு இல்லையா? அவங்க நடந்துக்கிற விதத்தை பொறுத்துதான் சித்தி மரியாதைலாம் கிடைக்கும். இதெல்லாம் கேட்டு வாங்க முடியாது. அப்போ என் பொண்ணுக்கு அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்களா? நான் ஒண்ணும் அப்படி சொல்லலையே. இப்ப நீங்க சொன்னதுக்கு அதுதானே அர்த்தம்? இங்க பாருங்க, மரியாதை இல்லாத வீட்ல என் பொண்ணு எதுக்காக வாழணும்? இப்பவே நான் அவளை கூட்டிட்டு போறேன். ரித்திகா, வாடி போலாம். என்ன அது? என்ன மன்னிச்சிருங்க மாப்ள. ரித்திகாக்கு இப்படி நடக்கிறது முதல் வாட்டி இல்ல. நீங்களும் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இதுக்கப்புறமும் என்ன பண்ண சொல்றீங்க? அக்கா, என்னக்கா அதெல்லாம்? நான் ஒருத்தன் இருக்கிறதே மறந்துட்டீங்களா? உங்களுக்கு என்ன விட இவங்க 2 பேரும் முக்கியமா போயிட்டாங்களா? அக்கா, இவங்க நம்ம வீட்டுல இருக்கதான் பிரச்சனை அதிகமாயிட்டே போகுது. வேணாக்கா, இவங்களை வீட்டை விட்டு அனுப்பிச்சிருக்க. ஏங்க, என்ன பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க? நடக்கிறது எல்லாத்தையும் நீங்களும் பார்த்துட்டு தானே நிக்கிறீங்க. என்னன்னு கேட்க மாட்டீங்களா? வாங்க, வந்து கேளுங்க. வாங்க, விடா, விடு. கேளுங்க. ஏமா இந்திரா, நீ இவங்களுக்கு கொடுத்த வாக்குக்காக தானே இங்க தங்க வச்சிருக்க. ஆனா அதை விட நமக்கு நம்ம குடும்ப நிம்மதி முக்கியமா. நான் சொல்றேன் இந்திரா, இவங்களை வீட்டை விட்டு அனுப்பிடு.